ராசா நல்லா படிச்சு பெரிய ஆளாகி வாடா, என்னையெல்லாம் பார்க்கணும்லடா நீ. நல்லா சாப்பிட்டாலே பெரிய ஆளாகலாம் பாட்டி. என்னடா கொப்பனோட தருதலையே வர. நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆள் பண்ணு சொன்ன என்னடா சொல்றேன்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? வாடாங்க. நீ மட்டும் திங்காமே பெரிய ஆளாகனே. சமுத்து பிள்ளையா இருக்கணும் தங்க நீ. உன் புள்ள கருப்பையா புள்ள இல்லையா? நானே அதனாலதான் கொப்பன் மாதிரியே பிறந்திருக்கிற, தப்பாம பிறந்திருக்கிற. போடா நாயே. வேகமா வாடா தவளை. இருடா மொட்டை குட்டி வரேன். ஹோம்வொர்க் முடிச்சிட்டியாடா? ஓ முடிச்சிட்டேனே, நீ முடிச்சிட்டியாடா? அட பாவி நானும் டிகிலியடா. ஏன்னா பள்ளிக்கூடம் இங்க என்னடா பண்ணிட்டீங்க? வாங்கடா பள்ளிக்கூடம் போலாம். வாடா போலாம். டேய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியாடா? நான் எதுவுமே கொண்டு வரலடா. நானே ஜிலேபி லட்டு எல்லாம் கொண்டு வந்துக்கிறேன்டா. டேய் நீ யாரா நம்ம டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நம்ம கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு, கருப்பு கலர் பொண்ணு இருக்கும்ல, அவன் ஒத்து கொடுத்துருந்தான்டா. ஏய் வந்து யார்கிட்டயும் நான் சொல்லக்கூடாது தானடா நான் சொன்னேன். நீ தானே ஸ்நாக்ஸ் தரல, அதனால நான் இவனுக்கு சொன்னேன். நீ இப்போ நீ என்னெல்லாம் நீ செஞ்சியோ அதெல்லாம் நான் இவனுக்கு சொல்லிடுவேன்டா. டேய் நான் இனிமே உன் கூட பேசவே மாட்டேன். சரிடா சரி. மணி 7 இந்த கழுதை என்ன தூங்கிட்டு இருக்கு பாரு. எந்திரா. 7:30 மணிக்கு பள்ளிக்கூடம், 7 மணி வரைக்கும் தூங்க எப்படா கிளம்புவ? குடிச்சிட்டு தான் கிளம்புவ. இந்த வாயிலன்னா நாய் கூட வைக்க. ஆமா அவர் அப்படியே இவர் பின்னாடி அப்படியே 10 நாய் சுத்துது. ஆமாண்டா 10 நாய் பின்னாடி தான் இருக்கு. என்னப்பா? ஏன்னா எனத்தோட தான் சரின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா இவர் அப்படியே படிச்சு தரணும் பார்த்தா மத்தவளை சொல்லுவாரு. கோடை காலத்துல நம்மளாம் குளிக்க மாட்டோம், குளிர் காலத்துல எப்படா குளிக்க போறோம்? ஐடியா. அப்பாடி அடே அப்பா மூஞ்சிக்கு அப்படி சோப்பு போட்டாதான் அப்படி தமனா மூஞ்சி மைதா மாதிரி பலன் இருக்குது. இல்லன்னா துவைக்காத சட்டி மாதிரி இருக்கு. என்ன குளிரு எப்பனே முருகா, இந்த குளிரெல்லாம் நீ எப்படி மலையில இருக்கிற? பணக்கு பல்லைக்கு மஞ்சத்து பேரிச்சு கணக்கு பொண்ணுங்க கண்ணை பொண்ணேருக்கு மாமோ. கிளம்பு போய. ஐயோ ஐயா அப்படி பேர் வயிற்றுல சாக போறாங்க. சாலினி, திவ்யா, பிரியா, அபி, மதுமிதா, அபிதா. ஐயோ பெருமாளே என்ன பண்ணு தெரியல. எங்க போய் உருப்பட போகுது? பள்ளியோட போகணும், காசு கொடுப்பா. 80 ரூபா காசு கொடுப்பா. எதுக்குடா? அப்ப இது ஐடி கார்டுக்கு 50 ரூபா, மிச்சம் 30 ரூபா. 30 வந்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு. இல்லப்பா உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும்பா, அதனாலதான்ப்பா நான் வாங்கி நிற்கிறது கூட உன்ட்ட காசு கேட்காம நான் அது டீச்சர் காசு கேட்டேன். இது டீச்சர்கிட்ட கொடுக்குறேன்னா அடிக்கும்பா, கொடுப்பா. நாளைக்கு கொடுத்துக்கலாம்டா போடா. சரி நான் டீச்சர்கிட்ட போட்டு நாளைக்கு தருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ப்பா. எனக்கு மட்டும் ஒரு 20 ரூபா வாங்கி திங்க கொடுப்பா. அப்பா வாமில்ல படிச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு உனக்கு. காசு வேற போட. இவெல்லாம் ஒரு அப்பா நான் போயா. பள்ளிக்கூடம் முடிஞ்சு படிக்க வேற ஆகணும். வா உன்னை நெருப்பு வச்சுட்டேன். பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். வேமா வாடா, டைம் ஆச்சு, சீக்கிரமா போகணும். ஆமாம் அப்படியே போனோன்னு கிளாஸுக்குள்ளே போய் அப்படியே நல்ல பிள்ளைட உட்கார மாதிரி தான் பேசுறது. நாய் போய் அந்த மரத்தடியில் கட்ட அடிச்சுட்டு புளியங்காய கல்லால் அடிச்சுட்டு கிடக்க போகிறேன். இதுக்கு எப்போ போனேன்னா எங்க அப்பா 5 ரூபா கொடுத்தாரு. உனக்கு பெருசா கொடுத்தாரு அவங்க அப்பா. எங்கள் அப்பா எனக்கு பெருசாக கொடுத்தாரு. எனக்கு பாரு இதான் கொடுத்தாரு. டைம் ஆச்சு வாடா. ஆமாம் இவர் அப்படியே போய் போனோன்னு அப்படியே படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கிழிச்சு செல்ல போறியா. நாய் கடைசி பந்தியில் போய் தூங்குற நாய்க்கு பேச்ச பார்த்தியா? ஆமாம் முதல் பீரியட் என்ன பீரியட்? மேக்ஸ் வாப்ல. மேக்ஸா? ஆமாடா. குழந்து போச்சுடா முதல் பீரியடே. எவனா ஐயோ டேய் மேக்ஸ் நேற்று ஒரு லைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நைட்டு கம்பு கூட்டில் வெங்காயம் வச்சுட்டு செவனேன்னு படுத்துருப்பல. ஆமாம் 2ஆம் பீரியட் அப்பா அவர்தான் மாப்பிள்ள. அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. நீ முதல் பீரியடே நோட்டில் சைன் வாங்கினா ரோட்டில் பிச்சை எடுத்து நோட்டை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கிளாஸாக கிளம்பிடுவேன். அடி வாங்குற நான்டா. ஹலோ வச்சுலா வா மாப்பிள்ள பார்த்துக்கலாம். மேக்ஸாவா?
அப்படியே போன உடனே அந்த காய்ச்சேன்னு சொல்லி அந்த கடைசி பட்சத்தில் தூங்கிட்டு தெரியும் நீ. உன்னை அவர் கேள்வியே கேட்க மாட்டாரு, என்ன கிழிச்சு எரிஞ்சிருவாரியா. காட்டு என்ன மாப்பிள்ள தேடுற? இந்த பையதாண்டா அவருக்கு கம்பு எட்டி கொண்டு கொடுக்குறான். அட கொலகார பாவி, நீதானா அது? இல்ல ஒரு சின்ன ஹெல்ப் தான் மாப்பிள்ள. ஹெல்ப்பா? அது எப்படி நம்மளுக்கு உனக்கு தெரியும்? இவன் முந்தா நாள் உங்க வீட்டுல உள்ள புங்க மரத்தை 4 குச்சி வெட்டி தடான்னு சொன்னேன். அவர்கிட்ட அடி வாங்கும் போது குச்சியை பாக்குறேன், நான் வெட்டி கொடுத்த குச்சி. நீ துணையா? அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. இருக்கு இந்த நாய் இப்படித்தான் பண்ணுவானு வெட்டி கொடுத்ததான்டா. விடுமாப்பிள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டுன்னு வச்சுக்க ஊட்டு உள்ள ஓடியும் பார்த்துக்க ஆளு பாத்தியா மாப்பிள்ள. இது கூட பரவாயில்லடா, 100க்கு வெறும் ஒரு 92 மார்க் கம்மியா எடுத்துட்டாயா. அதுக்கு அந்த வாத்தியார் என்னைய 92 138 அடி என்ன அடிக்கிறாரியா மாப்பிள்ள. 92 92 132 அடியிலாம் என்ன மாப்பிள்ள கணக்கு. அது 200 அடிக்கு மேல தாண்டி இருந்துருமா அடி வாங்க எனக்கு தெரியும். உனக்கு நான் மயிரா சும்மா அதை விடுமாப்பிள்ள. நீ எப்படியாச்சும் மோனிஷாவை கரெக்ட் பண்ணிடணும்டா. மோனிஷாவா? யாரா அது? அந்த 3000 பஞ்சில சாணி மாதிரி உட்காந்துருக்கலாம் முண்டமொழி, அதுதான் சொல்றேன். அந்த பிள்ளையா? நீ என்னடா நீ என்னடா பண்ணணும்? இல்ல மாப்பிள்ள, அது அந்த பிள்ளை அழகா இருக்குமா பையன் 2 நாள் சும்மா பார்த்தேன். அது நான் பார்த்து போட்டேன் பையல. அன்னையிலேருந்து அவன் ஆளு நினைச்சு வச்சுருந்தேன், இறந்துடல அது போக ஆளா ஆகி போச்சு. வேற எதுவும் பண்ணலையா? சும்மா நீ நினைக்கிற மேல இல்லை, வேற எதுவும் என்ன பிள்ளை அக்கௌண்டன்சி மாப்பிள்ள. கூடசா இந்த வந்தோன்னா வரவு பற்று பத்தையும் பாரு. எதுவும் பண்ணல மாப்பிள்ள லூசு பையல. உனக்கு தான் ஓண்டதை சொல்லாம இருப்பான். அப்படி எதுவும் பண்ணி தானே ஓண்டதா சொல்லாம இருப்பான். அவன் ஒண்ணு பெருசாலும் ஒன்றும் பண்ண கிடையாது. என்ன பெருசு எதுவும் பண்ண கிடையாது. லூசு பையல. இந்த ஒரு செருப்பு போ. சரி அதை விடுமாப்பிள்ள, அது கடந்துட்டு போகுது. ஏதாவது பண்ணானா அவன் சொல்லு. எதுவும் மறைக்கல. ஏய் நான் ஓண்ட மறப்பேன் மாப்பிள்ள. என்ன பண்ணு போச்சுடா. ஒருத்தர் பேசியே கொள்ளுவாரு, இன்னொருத்தர் பேச விட்டு கொள்ளுவாரு. இதெல்லாம் என்ன லூசு பையல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எது இல்லடா. அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்ல. நீ என் மனசை போட்டு ஃபீல் பண்ற. அவன் பார்வையே சரியில்லை. அது பார்வை போறதே இல்லை அப்படிதான் உனக்கு தெரியாதா? சரி அந்த பிள்ளை உனக்கு தான் ஒன்னுத்தையும் கவலைப்படாத சரியா? அவன் அது அந்த பிள்ளைய போய் ஏதாவது பார்த்து விடு. ஏதோ கண்ணு காட்டினானே, நீங்க தான் மறைக்கிற போல என்கிட்ட. என்னடா அது டே? அவன் கண்ணெல்லாம் காட்டல நாய். அது அது முண்டை அது அப்படித்தான். அது கண்ணெல்லாம் காட்டாது. அது மூஞ்சே அப்படித்தான். எனக்கு தெரியாதா? மூஞ்சே எதோ திருடிட்டு இருக்கும். இது திங்கிறேன் நீ. நான் வாங்கி தரேன். திங்கிறேன் உனக்கு. நீ போய் வாங்கி நான் வாங்கிறேன். போடா வாங்குறா போடா. கண்ணை காட்டி பண்ணிடுப்பா. கடையில யாரு ரச்சனாலாம் குடிப்பானா? மனுஷன் குடிப்பான ரச்சனாவா? சும்மா நாய் மாப்பிள்ள பாரு எப்படி ஃபீலிங்கா இருக்காரு. அதுக்கு நல்லா ஏற்றி ஒரு கார் ஊதாங்கோல அடுப்புல இருக்குப்பா. அடுப்புல இருக்கா? இடுப்பு அடிச்சு உள்ள வச்சுப்பேன். ஒழுங்கு ஊதாங்கோடியா ஆள வச்சலா? அடுப்புல இருக்கும். அடுப்பு மாப்பிள்ள இருக்க வேதனை தெரியாம எல்லாம் பேசிட்டு இருக்கல. மாப்பிள்ள உள்ள விட்ட பூந்து அப்படியே அடிச்சு சுண்ணாம்படி பாருங்க. வேற ஒண்ணு இல்லை. என்ன பண்ண நம்ம பாக்குறாரு? ஐயோ அவசரப்பட்டு வாயிட்டோம். இல்ல நல்லா இருக்கு. நல்ல கடை. நம்ம என்ன கடை? நல்ல கடை. நல்ல கடை. அண்ணன் முறைக்கிற பார்த்தா தெரியல. சரி பாடி போல இருக்கு. வேற என்ன? இன்னும் 2 கொடுத்துருக்கீங்க. எத்தனைடா மொத்தம்? கேளு மொத்தமா கேளு. அண்ணன் கோவப்படுறாரா இல்லையா? அடிச்சு அடிச்சு கேள்றா சொல்லும்ல. செல்லாட்டி ஒரு டவுசர்ல திணிச்சுக்க. அந்த முக்கல் 2 பீடி குடிச்சவங்க தானே ஊதாங்குழல். அப்ப இது அண்ணா அது நான் இல்ல, என் தம்பி சுனிலே. நானு அவனை ஒன்றே பாத்துக்கிறேன். தம்பி வீடியோ இருக்குப்பா, புட்டேஜோட இருக்கு. நாளைக்கு அப்பா கிட்ட வாங்க, அங்க பேசிக்கலாம். பீடி அடிச்சீங்களா? உப்பு இழுத்தீங்களா? எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழல் உனக்கு தெரியாதுண்ணே. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதியான முட்டை போறாங்க. உங்களை கொண்டுட்டு வர்றேன். அம்மாட்ட சொல்லிடுறாங்க. எத்தனை கொண்டு வருவேன்? அவன் ஒரு முட்டை, நான் ஒரு முட்டை, மொத்தம் 2 முட்டை தூக்கிட்டு வாங்கடா. ஊரட்டையா? கோழி முட்டை போடுதா? நான் முட்டை போறேனா? நீங்களா படிச்சு என்ன ஆக போறீங்க? நான் டாக்டர் ஆக போறேனே. இன்ஜினியர் ஆக போறேன். பைலட் ஆக போறேன். நீங்க எப்படி சரிங்க? வாங்க பைலட். மயிரில் ஆவீங்க. டாக்டர் ஆக போறாங்க. டாக்டர் டிராக்டர் கூட லைக் இல்லடி. போங்க. அண்ணனை பத்தி தப்பா பேசாத. அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு. அவன்கிட்ட போய் முடிஞ்சிடும். ஒன்னும் ஆகல இல்ல, எதுவும் பண்ணல. ஏண்டா அங்க உசுர கொடுத்தா உடச்சிட்ட கத்திட்டு வரேன். உனக்கு ஆனந்தம் முக்கியமா? குட்டுத்துன்னு வச்சுக்க உள்ள. நல்லா இருக்கு முடியும். என்ன பாடி
நான் பீரியட் மட்டும் தான் பார்த்தாரு, நீ அடிக்கும் போது பார்க்கல. அது வரைக்கும் சந்தோஷப்பட உங்க அப்பா நான் உன்னை கொன்னுவாரு. அதை விடு மாப்பிள்ள, அவன் எதுவும் பண்ணல. என்னடா உனக்கு பிரச்சனை? வாழு உனக்கு என்னன்னு தெரியும். இவ்வளவுதானே உனக்கு பிரச்சனை? பலாப்பழம் போட்டு பார்ப்போம். ஆமா சாரி பிளேம்ஸ் இப்பயே போட்டு பார்க்கலாம். தெரிஞ்சு போயிடும். ஓகே தானே? ஓகே இரு. என்னை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. அப்ப இதை நீங்க கையை கொடுத்து வாங்கினியே, நான் கையை தூக்கி எடுத்தேன். ஒரு சேனல் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை. அப்புறமாட்டி திம்பும். பேர் என்ன? பேரு கூட மறந்துட்டு பாத்தியா? மோனிஷ். மோனிஷா. ஆமாமா சும்மாறா. அப்புறம் மொத்தத்துல பண்ணிட்டு வா. மோனிஷா எம்முக்கு எம்மு ஓக்கு ஓக்கா அக்கி அக்க சேஸ் ஏ ஒன்று தான் மிஞ்சுது. ஒன்று அப்புறம் எஸ் மீன்ஸ் சிஸ்டர். சிஸ்டரா? எஸ்னா சிஸ்டர் மட்டும் தானா? ஸ்டெப்பு பொண்டாட்டிலாம் வராதா? ஸ்டெப்பு பொண்டாட்டியா? கடைசி வரைக்கும் ஸ்டெப்பு பொண்டாட்டி தான். மாப்பிள்ள வரேன். மாப்பிள்ள இந்த பிரம்ஸ்ல சும்மா பார்வையே சரியில்லை மாப்பிள்ள, மறைக்காதா, சொல்றா. சொல்லாத வரைக்கும் விட மாட்டான் போலக்கு. சொல்றா மாப்பிள்ள, என்னடா ஏதோ முணங்குற? இல்ல மாப்பிள்ள, அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. போன வாரம் வேலைக்கிழமை நம்ம எல்லாம் பீட்டி பீரியட் வச்சா இல்ல? ஆமா, எல்லாம் பீட்டி பீரியட் போனோம். ஆமா, திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளைய காணோமா? எங்க போனா? அதான் காணாங்கல்ல. அப்ப நானும் தேடி பார்த்து தெரியல. எங்கடா போனா? அதான் தெரியலங்கிறானா. சொல்றா, அப்புறம் எங்கடா போனா சொல்றா. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஷடாரு எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒண்ணுக்கு வந்தா நம்ம தான் பாத்ரூம்ல போய் அடிக்க மாட்டோம், நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி அடிச்சாதானே ஒண்ணுக்கு. சரின்னு சொல்லி அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி போயிட்டேன். சிப்ப திறந்துக்கிட்டு அடிக்க போற நேரத்துல இப்படி பாக்குறேன், மாப்பிள்ள அங்கே இருக்காரு. அங்க என்ன பண்ணா? முண்ட முன்னோட வாயோட வாயிச்சு இழுத்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆமாம்மா சரி ரைட்டு ஓகே. அப்போ நானும் பெரிய படம் ஓட்டுறேன் நினைச்சதுனா இருந்து பார்த்துட்டு வந்தேன். நீ நினைக்காம வேற ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே பண்ணிட்டேன். என்னடா பண்ண வேண்டியது இருக்கு? இங்கிலீஷ் மாப்பிள்ள. இங்கிலீஷா? ஐயோ எனக்கு தெரிஞ்சு இந்த இங்கிலீஷ் வார்த்தையாருக்கு முதல்ல இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. வர்றாரு புத்தகத்தை எடுத்து நம்மளை ரீட் பண்ண விட்டு அவர் உட்காந்துருக்காரு. சம்டைம் கண்ணாடியை போட்டு தூங்கிடுறாரு. நான் அதை கவனிச்சிருக்கேன். சோத்து முட்டை போதுன்னா ஹாஸ்டல்ல நல்லா மோரும் ஜோரமா போறாங்க போல, தின்னு போட்டு வந்து தூங்கிடுவாரு. மூரை கலக்கி மூஞ்சில ஊத்துற நாளைக்கு அந்த இங்கிலீஷ் வார்த்தை என்ன நம்ம அவரை ரீட் பண்ண வச்சு அதுக்கான கொஸ்டினை கேட்கணும். அப்பதான் சரி. அப்பல இந்த இங்கிலீஷ் வார்த்தை இருக்காருல்ல, அவருக்கு இங்கிலீஷே தெரியாது நினைக்கிறேன். அப்பல அது உனக்கு தெரியாது, எனக்கு பேசாத பொழந்துருவோனையா. எனக்கு தெரியும். பண்டதையும் பண்ணிட்டு பேசுறான். அப்ப இதுக்கு மேல இருந்தா அவனுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போய் நம்மளும் சிறப்பு அடிப்போம். இது பள்ளிக்கூடம் லேட்டாச்சு. மதியானம் சோறுக்கு முட்டை போடுங்க. முட்டை என்ன தம்பிகளா எங்க போறீங்க? ஸ்கூல் போறோம். மாப்பிள்ள இந்த மனுஷன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் மாப்பிள்ள. ஒருத்தன இங்கிலீஷ் வாத்தியாரு. அதான் பழக்கப்பட்ட பூஜை மாதிரி இருந்துச்சா? அது மாப்பிள்ள சார் என்ன சார் இங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைலாம் சவிக்கமா? சார் என்ன சார் இப்பதான் சார் உங்களை பத்தி இப்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் சார். நீங்க உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க வந்துட்டு இங்க பள்ளி பாடம் எடுக்க கூடாது சார். நீங்க எல்லாம் யூஎஸ்ல பாடம் எடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, திரும்பி போய் பொழந்து யூஎஸ்ல போய் பொழந்து எரிஞ்சிட்டு வாங்க, நம்ம என்னன்னு பாப்போம். என்னைய பத்தி பேச கூட விட்டுருவேன்டா. ஆனா மொழி தொண்டை சார், தொண்டை சார், அமிர்தாஞ்சல் போடு சார். சரியாங்க சார். இல்ல பாக்கெட்ல மாத்திரை வேணுமா? மாத்திரையா? மாத்திரை சார். மாத்திரடா? இல்ல ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை தானே? இல்ல மாத்திரை. மாத்திரை ஏன் மாத்திரை? மாத்திரை தானே? இல்ல சார் ஏன் மாத்திரை? அதான் என்ன ஏன் மாத்திரை? இல்ல சார் மாத்திரை. ஏன் மாத்திரை தானே? இல்ல மாத்திரை. மாத்திரையா மாத்திரையா? மாத்திரை ஏன் மாத்திரை? ஏய் அந்த முன்னமொழி என் பொண்ணுடா. மாத்திரை நம்மள இவங்களா? ஆத்தாடி சார், இவன் என்ன பாக்குறியா? இவன் பாவம். அப்புறம் நீ இவன் தான் அவங்க பொண்ணுக்கு வாயோட வாய் வச்சு இழுத்தடிச்சான் சார். கேட்டு போய் சார் போயும் உங்க பொண்ணுக்கு இழுத்தடிச்சிருக்கேன்.